மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னைக்கு முழுமையாகவும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளிலும் 6000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது தமிழக அரசு. டோக்கன்கள் மற்றும் நிவாரணத் தொகையை ரேஷன் கடைகள் மூலமாக எப்படி விநியோகிக்க வேண்டும் என்பது குறித்து ரேஷன் கடை பணியாளர்கள் 500 பேருக்கு சென்னை திருவல்லிக்கேணியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. UCS நிறுவனத்தின் சார்பாகவும் சென்னை சவுத் பிடிஎஸ் சார்பாகவும் மொத்தம் 500 ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பயிற்சி ஆரம்பிச்சிருக்கோம். பேட்சாக ட்ரைனிங் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இப்போ 3 பேட்ச் ட்ரைனிங் முடிஞ்சிருக்கு. அடுத்த பேட்ச் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். பயிற்சியில் பார்த்தீங்கன்னா டோக்கன் எப்படி விநியோகம் பண்ணுறது, கேஷ் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, கடைக்கு வர கஸ்டமர்ஸு பெனிஃபிஷரிஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். கடையில் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். நிவாரணத் தொகை வழங்குவதை வரும் 17ஆம் தேதி முதலமைச்சர் துவங்கி வைத்த பின்பு முதல் நாள் காலையில் 50 பேருக்கும் மாலையில் 50 பேருக்கும் ரேஷன் கடைகள் மூலமாக நிவாரணத் தொகை வழங்கப்படும். 18ஆம் தேதியிலிருந்து தினந்தோறும் காலையில் 100 பேருக்கும் பிற்பகலில் 100 பேருக்கும் பணம் வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிவாரணத் தொகை பெற ரேஷன் கடைக்கு வரவேண்டிய நாள், நேரம் உள்ளிட்ட விவரங்களை நிரப்பி பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று டோக்கன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். எந்தவித பிரச்சனையும் இல்லாம தேவையான அளவுக்கு பண ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ பொதுமக்கள் அந்தந்த தெரு என்னன்னைக்கு நாங்கள் டேட் வைஸ் போட்டிருக்கோமோ அன்னைக்கு தங்களுக்கு தேவையான நிவாரணத் தொகையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். டோக்கன் வழங்கும் பணியில் 3ஆம் நபர்களை ஈடுபடுத்தாமல் ரேஷன் கடை பணியாளர்களே நேரடியாக ஈடுபட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. நிவாரணத் தொகை 6000 ரூபாயை 12,500 ரூபாய் நோட்டுகளாக குடும்ப அட்டைதாரர் முன்னிலையில் எண்ணி உரை ஒன்றுக்குள் வைத்து வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷனில் பொருட்களை வாங்குவதைப் போலவே நிவாரணத் தொகையை வழங்க பயோமெட்ரிக் விரல் ரேகை பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும், வயது முதிர்வு உள்ளிட்ட காரணங்களால் விரல் ரேகை பதிவு செய்ய முடியாதவர்களிடம் தனியாக சுய விபரக்குறிப்பு மற்றும் ரேஷன் அடையாள அட்டை எண்ணை குறிப்பிட்டு பணம் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கன் கிடைக்காதவர்கள் ரேஷன் கடைகளில் தயாராக இருக்கும் விண்ணப்பங்களை பெற்று தகவல்களை நிரப்பி வழங்கலாம் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த தொகை யாருக்காவது கிடைக்கல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இமிடியேட்டா ஒரு அப்ளிகேஷன் நாங்கள் அங்கே ரெடியாக வச்சிருக்கோம். அதுக்கு கூடுதலாக கார்பரேஷன்ல இருந்தும் ரெவென்யூல இருந்தும் சென்னை சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்தும் கூடுதல் பணியாளர்களை நியமிச்சிருக்கோம். அவங்க அதை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. யாருக்கு கிடைக்கலையோ அவங்க அவங்களுடைய பயனாளிகளுடைய விவரத்தை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கன்சாலிடேட் பண்ணி இமிடியேட்டா அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ராஜகுமரன் மற்றும் ரகுபதி.